கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வேட்பாளர் நல்ல வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அது யாருன்னு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி ரெட்டலைக்கு வாக்களிக்கலாம்னு இருக்காங்க. ஏன் கடந்த முறை எம்எல்ஏ வந்தவர் எதுவும் பண்ணலையா? அது சில இது ஊர்களுக்கு கொஞ்சம் வேற்று கட்சி ரீதியாக கொஞ்சம் ஓரஞ்சு பேசினாரு. அதனால அவருக்கு வாக்களிக்கிறது இல்லை. 5 வருஷத்துல வடசெந்தூர்ல ஒரு நல்ல எல்லா ஏரியாலும் நல்ல ஒரு சிறப்பான நல்ல திட்டங்களை அடிப்படை வசதிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. திருப்பியும் திமுக வந்துச்சு அப்படின்னா நல்ல திட்டங்களை செய்வாங்க. எம்எல்ஏலாம் இப்போ வந்ததே இல்லைங்க. நாங்கள் பார்த்து அந்த ஜெயிச்ச டயத்துல வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. இப்போ டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒன்றும் வரல எம்எல்ஏலாம். இங்க வேற என்னென்ன வசதிகள்லாம் தேவைப்படுது? விவசாயிகளுக்கெல்லாம் முன்னையெல்லாம் கரண்ட் காலை கரண்ட் மாலை கரண்ட் 2 தான் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக எப்பவுமே காலைல 9 மணிக்கு தான் 3 ஃபேஸ் கரண்ட் வர்ற மாதிரி இருந்துச்சு. 9 மணிக்கு 4:30 தான் ஆஃப் பண்ணுவாங்க தொடர்ச்சி, அது மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு விடுறாங்க 3 ஃபேஸ். எம்எல்ஏலாம் சந்திக்க முடியுமா? வருவாங்களா? அதுவும் காலைல வண்டி போனார் எம்எல்ஏ பரமசம் வண்டி போனாங்க. நம்ம அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட போய் இந்த பரமசிவம் அதிமுகல இங்க திமுக மாதிரி அவர்கிட்ட தெரியாம வருவார். நம்ம சிலசாமி எல்லாம் நம்ம எதையுமே சொல்ல முடியாதுங்க. யாருக்குமே சொல்ல முடியாது. வேற என்னென்ன வசதி எல்லாம் தேவைப்படுது? நமக்கு என்னென்ன கொடுத்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு? எங்களுக்கு நாங்களாம் வீடு வாசல் இல்லாம கிடக்குறோம். இந்த ரோட்டு கடையில தான் உட்காந்து இருக்கிறோம். வாடகை கடையில தான் இருக்கிறோம். எங்களுக்கு இல்லடா அவங்ககிட்ட இடம் அந்த இடம் கொடுத்தா போதும் எங்களுக்கு. இது எம்எல்ஏவோட செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இங்க என்ன வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு? ஒண்ணுமே ஒரு பாதையை போட சொல்லி இன்னும் போட மாட்டேங்கிறாரு. இந்த ஆச்சுங்கிறாரு, போட மாட்டேங்கிறாரு. குடிக்கிற தண்ணியா இது? குடிக்கிற தண்ணியா? ஆமா, போட்டோம்னா ஒரு பைப்பை போட்டு விடியானா போட்டு விட மாட்டேங்கிறாரு. இது தண்ணி பார்த்தா அழுக்கா இருக்கு. இது எப்படி குடிப்பீங்க? குடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்றது அப்புறம்? இதை எப்படி அள்ளி குடிக்கவே முடியுமா? குடிக்கணும் அப்படின்னா இது அள்ளி குடிச்சு பார்க்கலாம். குடிக்கலாமா? குடிக்கிற தண்ணி தாங்க. என்ன எப்படி இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. மட்டும் இது எப்படி குடிக்கிறது? பார்க்கவே பயமா இருக்கு. இந்த ஓவர் டேங்க் கட்டி அந்த 1 வருஷம் ஆச்சு தண்ணி திறக்கிறதுல குழாயை கட்டிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஒரு ரோடு போட்டு இழுத்து இந்த வயநாடு ரோடு ஒன்று போட்டாரு. அங்க கொட்டாயை போடணும், ஒரு அழிவை போடணும் போடலாம். என்னென்ன தேவைப்படுதுன்னு பாத்ரூம் இல்ல. பொம்பளை போக ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு இடத்துல போறாரு. எல்லாமே நல்ல முறையில் அதிமுக பீரியட்ல தான் எல்லாம் நடந்துச்சு. இந்த கோளாறுல பிள்ளைகள் அதே மாதிரி இப்போ நல்லா படிக்குது. ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்துகளில் படிக்குது. 2026 வேடசந்தூர் தொகுதியில வீரா சாமிநாதன் தான் வருவாரு. இந்த வேட்பாளர்கிட்ட பயிர்களுக்கு ஜெர்சி, மேட்டு, விளையாட்டுக்கு தர எல்லா பொருளும் கேட்டிருக்கோம். அதை தாண்டி பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஊருக்கு நான் கேட்கல, இன்னும் வரல ஊருக்குள்ள. எம்எல்ஏவோட செயல்பாடு கொஞ்சம் திருப்திகரமாக தான் இருக்கு. ஒரு 50%. ரோடு போட்டு சொன்னா போட்டு கொடுத்தாங்க. டேங்க் ஒன்று கேட்டாங்க, போட்டிருக்காங்க. எரிமேடை ஒன்று வேணும். அந்த வீட்டுக்கு பட்டா ஒன்று கேட்டிருக்கான், சரின்ட்டுருக்காங்க. இப்போ யாருக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ பரமசிவத்துக்கு தான் வாய்ப்பு. வருஷத்துல இன்னும் கிடைச்சி தண்ணி கூட வரலையே. தண்ணி இல்ல, ரோடு இல்ல, சிமெண்ட் ரோடு இல்ல. திமுக அதிமுக தாண்டி வேற யாருக்காவது ஓட்டு போட மாட்டீங்களா? இல்லங்க, ஏன் அதிமுக தான் ஓட்டு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மாற்றுக்கு வாய்ப்பு மற்ற கட்சிக்கு வேஸ்ட். 5 வருஷம் எம்எல்ஏ செயல்பட எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. சொல்ல முடியும். இங்க என்னென்ன வசதி எல்லாம் தேவைப்பட்டுச்சு? எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. மாசம் பணம் 1500 ஏறுது. உண்மையிலேயே என்னங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் தண்ணி வர்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது. எந்த இது போய் கேட்டாலும் கூட சொல்ல மாட்டாங்க, கேட்கறாங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன கரண்ட் வசதி தான் ஒண்ணு வேணும், தண்ணி வசதி இதுதான். வேற எதுவுமே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரா? எனக்கெல்லாம் கரண்ட் இல்லைங்க மேடம். சார் எங்களுக்கெல்லாம் எந்தமே செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்க போய் கேட்டாலும் கூட முன்னாடி என்ன போங்க செஞ்சு தரேன்னே சொல்றாங்க. எதுவுமே செஞ்சு தர. யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? நாங்க அவ்வளவு தூரம் பெரிய இல்ல. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.